அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் தேதி மாற்றம் செய்யப்படுமா? என்ன முக்கியமான அறிவிப்புகள், என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் வரக்கூடிய ஜூன் மாதம் 6ஆம் தேதி திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த தேதியில் மாற்றம் ஏற்படலாம் என தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு கடந்த மாதம் மார்ச் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெற்றது. தேர்தல் காரணமாக மற்ற வகுப்புகள் தேர்வுகள் முன்கூட்டியே நடத்தப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புக்கான தேர்வு முடிவுகள் கடந்த 6ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் வெளியிட்டுள்ளனர். குறிப்பாக பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பள்ளிகள் மீண்டும் எப்போது தொடங்கப்படலாம் என கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளது. ஜூன் மாதம் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட உள்ளதால் ஜூன் மாதம் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் ஜூன் மாதம் 6ஆம் தேதி அன்று பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிப்பு பள்ளி கல்வித்துறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டுமென கோரிக்கை ஒன்று வைத்துள்ளனர். அதாவது ஜூன் மாதம் 6ஆம் தேதி பள்ளிகள் துவங்கினால் அடுத்த ஒரு நாள் மட்டும்தான் பள்ளிகள் இயங்கப்படும். ஜூன் மாதம் 10ஆம் தேதி அன்றைய நாட்கள் திங்கட்கிழமை. அதனால் பள்ளிகள் 10ஆம் தேதி திறக்கப்படலாம் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை ஒன்று வைத்துள்ளனர். இதனால் பள்ளிகள் திறக்கப்படும் தேதி மீண்டும் மாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இது தொடர்பாக அறிவிப்புகள் விரைவில் பள்ளி கல்வித்துறை அறிவிக்கப்படும். தற்போது ஒரு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. நன்றி, வணக்கம்.